ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏனிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏனிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வீனில் மிதப்பதும் ஏனிறைவா ஏனிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் என்னோடு இருப்பதற்காக இறைவனை நான் அழைக்கின்றேன். உன் அருகில் இருப்பதற்காக எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தருளும் அப்பா. உம்முடைய கருணை, உம்முடைய அளவில்லாத அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அன்பாக இருக்கின்றது. அன்று உம்முடைய மறை போதகத்தின் போது உம்முடைய கருணை மிகவும் பழமை வாய்ந்ததாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய கருணையாக, அன்பாக காணப்பட்டதை நாங்கள் திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக இருந்ததை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு ஆண்டுகளாக காயப்பட்டு துன்பப்பட்டு சமுதாயத்திலே ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சுகத்தை, கருணையை, அன்பினை கொடுத்தவராக, கொடுக்கின்றவராக, சுகம் அளிக்கின்றவராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஒருபோதும் அவர்களை புறம்பே தள்ளிவிடுகின்ற தெய்வமாக அல்ல, மாறாக அரவணைக்கின்ற தெய்வமாக நீர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்திலே நான் உம்மோடு இருப்பதற்காக, உம் அருகில் இருப்பதற்காக நான் இந்த சந்தர்ப்பத்திலே உம்மை அழைக்கின்றேன், உம்மை அரவணைக்கின்றேன். உம்முடைய கருணையை எதிர்பார்த்து நான் இந்த நேரத்திலே முழங்காட்படியிட்டு உம்மிடத்திலே வேண்டுகின்றேன் அப்பா. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், முழுமையான அன்பினை கொண்டிருக்கின்ற ஒருடைய வாழ்க்கை பொறாமை, போட்டி, பழிவாங்கக்கூடிய தன்மை,
அவர்களுக்கு விரோதமாக செயற்படுகின்ற செயல்கள் இவை ஒவ்வொன்றுமே இருக்காது. மாறாக இறைவனுக்குள்ளே இறைவனுடைய அன்பினை முழுமையாக பெற்று வாழ்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஒரு மனிதருடைய வாழ்க்கை இறைவனுக்குள்ளே சாட்சி பகருகின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்று. தனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நான் மன்றாடுகின்ற பொழுது, நான் அவர்களுக்காக செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை முழுமையாக ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரை சிலுவையிலே அறைவதற்கு முழுமையாக காரணமாக இருந்தவர்களுக்கு அவர் சிலுவையிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நீங்களும் நானும் இன்று மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த உள்ளம் எங்களுக்குள்ளே காணப்படுகின்றதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கன்னத்தை அறைகின்றவர்களுக்கு மற்றைய கன்னத்தையும் காட்டுகின்ற என்று சொல்லிய அந்த இயேசுவை நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம்? திருமுழுக்கின் ஊடாக பெற்ற அழைப்பினை நான் புரிந்து கொண்ட நபராக மற்றவர்களுக்கு எவ்வாறாக என்னுடைய அடுத்த கன்னத்தையும் காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் எவ்வாறாக அறிந்திருக்கின்றேன்? பொறுமை, மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருக்கின்றதா? நான் அதனை எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டிருக்கின்றேன்? அன்று ஆரம்பத்திலே யூத மக்கள் இறைவனை விட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை இறைவன் மன்னிக்க கூடியவராகவும் இறை அன்பின் தன்மையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றேன் என்று அன்று சொல்லியும் அவர்கள் இன்னும் வரை மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்று நீங்களும் நானும் அவ்வாறாக இருக்கின்றோமா? இன்னும் அந்த இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கை உணராதவனாக, அல்லது அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை என்னிடத்திலும் இல்லாமல் நான் இன்னும் அவரை எதிர்பார்த்தவனாக இருக்கின்றேனா? அன்றாட வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற என்னுடைய அனுபவத்திலே நான் இறைவனை எவ்வாறாக புரிந்து கொண்டிருக்கின்றேன்? அன்பார்ந்தவர்களே, அன்று அவர் தன்னுடைய மறை போதகத்தின் போது இறை வார்த்தை மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய தேவைகளையும் அறிந்தவராக அன்று 5000 பேருக்கு உணவளிக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் கேட்கின்றார், உங்களிடத்திலே எத்தனை மீன்கள், எத்தனை அப்பங்கள் இருக்கின்ற கேட்கின்ற பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே உணவு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணவளிக்க கூடியவனாக, இவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற பொழுது ஏன் உங்களிடத்தில் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இல்லை என்று? இன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பசியை தீர்க்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கின்றோமா, நம்புகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். முழுமையான அன்பினையும் அளவில்லாத அன்பினை கொடுக்கின்ற தெய்வத்தினை அவருடைய கருணை அளவில்லாதாக இருக்கின்றது. அன்று பாவி பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பொழுது அந்த பெண்ணுக்கு அமைதியை மாத்திரம் இயேசு கொடுத்தவராக இருந்தார். இன்று நீங்களும் நானும் எவ்வாறு நாங்கள் பாவம் செய்தாலும், ஆண்டவரை விட்டு நாங்கள் ஒதுங்கி நின்றாலும் அவர் எங்களை அன்பு செய்கின்றார். அவருடைய கருணை எங்களுடைய பாவங்களை விட மிகவும் பெரியதாக இருக்கின்றது. எனவே அந்த இறைவனிடத்திலே நான் எவ்வாறு பாவம் செய்தாலும், எவ்வகையான பாவம் செய்தாலும் அவர் என்னை மன்னிக்கின்றார்.
பாவத்தை விட அவருடைய வரப்பிரசாதம் மிகவும் பழமையாக இருக்கின்றது, சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான இயேசுவை பார்த்து, அந்த கருணையின் தெய்வத்தை பார்த்து இப்பொழுது மௌனமாக தியானிக்கக்கூடிய வகையிலே தியானித்தவர்களாக இந்த பாடலிலே நாங்கள் பக்தியோடு கலந்து கொண்டு செபிப்போமாக. கருணையின் தெய்வமே, கண் பாரும் என்று சொல்லி இந்த பாடலில் நாங்கள் கலந்து கொள்வோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய கருணை எனக்கு தாரும். அமைதியை இழந்தவனாக, அன்பினை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கின்ற நான், கருணையின் தெய்வமே கண் பாரும். கருணையுன் வடிவல்லவா, கடவுளும் பெயரல்லவா, கடைநாடும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணையுன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணையின் வடிவல்லவா. ஆம் ஆண்டவரே, நீரே கருணையின் வடிவமாக இருக்கின்றீர். நீரே கருணையின் தெய்வமாக இருக்கின்றீர். எல்லையில்லாதவும் கருணை எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. உடைய கருணை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வித அர்த்தத்தையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி கருணையின் தெய்வத்திலே தங்கி வாழ்வதற்கு தொடர்ந்து நாங்கள் அவரிடத்திலே சொல்லி இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமென்றும் உனதன்பை புரியாமலே, தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவேன், கருணையுன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாளும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணையுன் வடிவல்லவா. இப்பொழுது அந்த கருணையின் தெய்வத்திலே தங்கி வாழ்வதற்கு, முழுமையாக அவரிலே நிலைத்து வாழ்வதற்கு, நிலையில்லா தெய்வத்திடம் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் திசை மாறி செல்லுகின்ற இந்த பயணத்திலே சரியான திசையிலே அன்று காணாம பொன் மகன் சுயநிலவுக்கு வந்தது போன்று நாங்களும் மாறி செல்லுகின்ற இந்த பாதையிலே, சரியான பாதையிலே நடந்து விண்ணுலகில் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசிர்வதிக்கும்படி அவரிடத்திலே மன்றாடி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோமாக.
இக்கருத்துக்களை தாங்கியவர்களாக அவருடைய நிலையில்லா கருணையை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயாராகும் அதே வேளையிலே தொடர்ந்து மாண்புயர் என்ற அந்த பாடலிலே பக்தியோடு கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீரனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிவர் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே, அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. சிபிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை